வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். இன்றைக்கி தம்பி கரையை போய் இன்றைக்கி வலை வச்சு பாருங்கள் என்ன மீன் கொண்டு வந்திருக்காண்டு. இன்றைக்கி டேஸ்டான ருசியான ஒரு மீனுங்க. இது என்ன மீனுன்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். நான் சொல்லிடுறேன் என்ன மீனுண்டு. இதாங்க அவிழி மீன். ரொம்ப நாளைக்கு பிறகு இன்றைக்கி தான் தம்பி போய் கரையை கூடி வலை வச்சு இன்றைக்கி அவிழி மீன் கொண்டு வந்தான். இந்த மீன் வந்து நல்லா சென்னையாக இருக்குதுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் மீன். இதான் அவிழி மீன். கிடைச்சா விடாதீங்க, வாங்கி நல்லா சமைங்க. இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணி வெட்டி எடுத்துக்கிடுவோம். நம்ம வெட்டையில் சென்னையை காட்டுறோம் பாருங்கள். எல்லா மீனுமே நல்லா கொளுத்து போய் இருக்குங்க. நல்லா சுரண்டிக்கிடுவோங்க மெதுவாக. பாருங்கள் செவிலு சுரண்டை எப்படி வருதுன்னு பாருங்கள். அது வந்து செனங்க மீனில் உள்ள செனை. இதான் கொப்பல்னு சொல்லுவோம் நம்ம. மங்குனி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நாங்கள் இப்படி தான் இந்த அவிழி மீன் வந்தாலும் சரி, சிறையாக வந்தாலும் சரி இப்படி இருக்கும். வெட்டி போட்டுருவோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கல் உப்பை போட்டு நல்லா உரைச்சி கழுவிச்சிருவோங்க. தக்காளி, மிளகாய், உப்பு, இப்போ கரைச்சி வச்சுருக்கிற புளியை சேர்த்துக்கிடுவோம். குழம்பு மசாலா பொடி, மஞ்சள் பொடி சேர்த்துக்கிடுவோம். சின்ன வெங்காயம், பூண்டும் தேங்காவில் அரைச்சிருக்குது. உப்புலாம் சேர்த்தாச்சு. கொஞ்சம் தண்ணி வச்சு நம்ம அடுப்பில் அப்படியே கொதிக்க விட்டுருவோம். கொதித்து வரும்போது நம்ம மீனை சேர்த்துக்கிடுவோம்.
சேர்த்துக்கிட்டோம். நம்ம அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சுருவோங்க. வச்சு தட்டை போட்டு மூடிடுவோம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இப்போ மீனை சேர்த்துருவோம். மீன் வெந்ததுக்கப்புறம் நம்ம குழம்பு நல்லா வெந்து மீனும் வெந்து வரட்டும். வந்ததுக்கப்புறம் இறக்கி தாளிச்சிருவோங்க. குழம்பு மீன்லாம் நல்லா வெந்து கட்டியாக வந்துருச்சு. இப்போ இறக்கிக்கிடுவோம் தாளிக்க. குழம்பு மணக்குது. இப்போ வெந்தயம் சேர்த்துக்கிறோம் குழம்புக்கு. மீன் குழம்புக்கு வெந்தயம் சேர்த்தா நல்லாயிருக்கும். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம அவளி மீனில் வெட்டி எடுத்த செனங்க எவ்வளோ செனை இருக்குதுன்னு பாருங்கள். அதை சுடு தண்ணி வச்சு அதில் லைட்டாக போட்டு எடுத்துக்கிடுவோம். லைட்டாக உப்பு போட்டுக்கிடுவோங்க. அப்போ தான் அந்த செனையில் உப்பும் பிடிக்கும், உடையாமையும் வரும் நம்மளுக்கு. இப்போ எடுத்துருவோம். வேறிட்டு கடுகு சேர்த்துக்குருவோம். அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி சேர்த்துக்குருவோம். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பை சேர்த்துருவோம். அப்படியே சென்னையை அப்படியே ரெண்டு ரெண்டாக வெட்டிடுவோங்க. நம்ம மீன் குழம்புல நம்ம மீனில் சென்னையை எடுத்து மீன் குழம்புல போட்டு தான் சாப்பிட்ருப்போம். இப்படி பொரித்து சாப்பிட்டது இல்லையில இங்கே யாருமே. அதனால் இப்படி சென்னையில் கிடச்சிச்சுன்னா வாங்கி பிள்ளைகளுக்கு இப்படி நல்லா சுடு தண்ணியில் அவிச்சுக்கிட்டு இப்படி தக்காளி வெங்காயம் நல்லா வதக்கிட்டு இப்படி இப்போ ரெண்டு ரெண்டாக பொடிசு பொடிசாக வெட்டி இப்படி போட்டு பொரித்து கொடுங்க. வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க, வேணும்னு தான் சொல்லுவாங்க. இப்போ ரெண்டு ரெண்டாக வெட்டியாச்சு. அப்படியே தக்காளி வெங்காயத்தில் போட்டு வதக்கிடுவோம். இப்போ நம்ம பொரிக்கிற பொடியை சேர்த்துக்கிடுவோம். அப்படியே
பாருங்க, இந்த மாதிரி சென்னையை பொரிச்சு கொடுங்க, பிள்ளைகளுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அப்படியே இறக்கி வைக்கிடுவோம். பாருங்க, நல்லா அவலி மீன் குழம்பு இன்னைக்கு. இது வந்து அவலி மீன் செனங்க இப்போ பொரிச்சு எடுத்துருக்குறோம். நம்ம சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். இன்றைக்கி நல்லா அவலி மீன் குழம்புங்க, சரியான டேஸ்ட்டுங்க. ருசியும் தண்ணி ருசி தான். நீங்களும் இப்படி அவலி மீன் கிடச்சா விடாதீங்க, வாங்கி நல்லா சமைச்சு சாப்பிடுங்க. அந்த மீனோடைய டேஸ்ட்டு நம்ம சமைச்சு சாப்பிட்றதுல தான் அந்த ருசியே தெரியும். அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குதுங்க. அப்புறம் அந்த மீனோடைய சென்னையை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நாங்கள் குழம்புல போட்டு தான் சாப்பிடுவோம் முழுசாக. இப்போ பொரிச்சிருக்கோம் நாங்கள். அருமையாக இருக்குதுங்க. இப்படி சென்னையெல்லாம் கிடச்சிச்சுண்டா மீன் கடைக்கு நீங்கள் மீன் வாங்க போவீங்க. இப்படி சென்னையெல்லாம் கிடச்சிச்சுன்னா வாங்கிட்டு வந்து பிள்ளைகளுக்கு நல்லா சமைச்சு கொடுங்க. சாப்பிட்டுட்டு அப்பா எனக்கு மறுபடியும் சென்னை வேணும்னு கேட்பாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க. இன்றைக்கி அவலி மீன் குழம்பு வச்சுருக்கு, சூப்பராக இருக்குது. இதேமாதிரி அவலி மீனுக்கு வந்தால் வேகி சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். நல்லா வெந்துட்டு மீன்லாம் நல்ல ஒரு டேஸ்ட்டு. ஒரு சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இதேமாதிரி சமைச்சு குடும்பத்தோடு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். மீன் தலைப்பகுதியை பாருங்கள். அப்படியே மீன் தலையெல்லாம் வேஸ்ட்டாக்காதீங்க. நல்லா குழம்புல போட்டு சமைச்சு சாப்பிடுங்க. இந்த மீனில் தான் டேஸ்ட்டு ருசியே இருக்குதுங்க. தலைப்பகுதியில் நல்ல ஒரு டேஸ்ட்டான மீன் கிடச்சாலும் தலைப்பகுதியெல்லாம் நல்லா குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அது சாப்பிட்டவங்களுக்கு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் எவ்வளோ ஒரு டேஸ்ட்டுன்னு. தலை எப்படி சாப்பிட்ருப்பீங்க மீன் தலை பகுதி சாப்பிட்டவங்க மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். எல்லாம் சூப்பராக இருக்கும். தலை பகுதியில் எல்லாம் சூப்பராக இருக்கும். மீனை நிறைய குழம்புல போட்டு தான் சாப்பிடுவோம். இப்போ பொரித்து சாப்பிட்றோம், சுக்கா மாதிரி வச்சு. சூப்பராக இருக்குது. நல்லா வெந்துட்டு இறையலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்கள் ஒரு ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு மாசியும் கருப்பு நெத்திலையும் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கிறலாம் கருவாடு.